Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல இருக்கிற சிக்னல் குரூப் அத பத்தின ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. சின்ன ஒரு வீடியோ உள்ள போகும்போது சின்ன ஒரு ட்ரேட வந்து போட்டுட்டு சின்ன ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து சிக்னல் குரூப் சம்பந்தமான சில விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஆப்பை வந்து ஓபன் பண்றேன். ஓகே, ஓபன் பண்ணதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதில் பாருங்கள் 203 USD வந்து இருக்குது. பேலன்ஸ் வந்து 203 USD. ஸோ இதில் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோடய அசட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும்னு நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் வந்து யூரோ USD. ஸோ ஏன்னு சொல்லி நீங்கள் வந்து இதுக்கு முதல் வந்து போட்ட வீடியோக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். அந்த வீடியோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ போயிட்டு ஃபுல்லாக வந்து செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இடையில வந்து பார்த்துட்டு ட்ரேட் பண்ண வேணாம். இந்த இடத்துல வந்து நான் 1 USD போட்டு செல் வந்து கொடுத்துருக்குறேன். செல் கொடுத்த இடத்துலேருந்து சார்ட் வந்து நல்லா கீழே போகுதுன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட். எது வரைக்கும்னு சொன்னால் இந்த ஜெலோ லைனை வந்து டச் பண்ணும் வரைக்கும், டச் பண்ணுறதுக்குள்ளே இந்த ரெட் லைனுக்கு கீழே வந்து நின்றுச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட். அது மேலே போகும்னு சொன்னால் எனக்கு வந்து நட்டம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு 20 செகண்ட் வந்து இருக்குது. இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 15 செகண்டில் வந்து தெரிய வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து நான் நினைக்கிறேன் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து லொஸ்ட் ஆகும்னு சொல்லி என்ன சொன்னால் நல்லாவே மேலே போயிட்டு. ஓகே, அமௌண்ட் வந்து லொஸ்ட்டாக போயிட்டு 1 USD போட்டிருந்தேன். திரும்ப வந்து 3 USD போட்டு செல் கொடுக்குறேன். மறுபடியும் செல் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு லாபமாக நட்டமான விஷயத்தை வந்து பார்க்கலாம். இந்த கெஸ் பண்ணி போடுறத விட லேர்ன் பண்ணி போடுறதுல தான் உங்களுக்கு வந்து உங்களோட அமௌண்ட் வந்து சேஃப். என்ன தான் செய்தாலும் நீங்கள் வந்து சார்ட்டை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போட்டால் மட்டும்தான் இதில் வந்து சேஃபாக இன்கம் வந்து எடுக்கலாம். ஓகே, நான் வந்து செல் போட்ட இடத்துலேருந்து கீழே தான் சார்ட் போயிட்டுருக்கு. சம்டைம் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து லொஸ்ட்டும் பெல்லாம் என்ன சொன்னால் திடீரெண்டு வந்து சார்ட் நான் வந்து செல் போட்ட இடத்துக்கு வந்து மேலே போகலாம். எல்லாமே வந்து திடீரெண்டு மாறும். ஸோ அதுக்கு தான் வந்து அனலைஸ் பண்ணுறது. ஓகே, இன்னொரு 5 செகண்ட்ஸில் வந்து எனக்கு வந்து ரிசல்ட் வரும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல 3 USD போட்டிருந்தேன். கணக்கு அந்த இடத்துல வந்து அமௌண்ட் வந்து லொஸ்ட்டாக போச்சு. இப்போ வந்து 9 USD போட்டு நான் வந்து செல் கொடுக்குறேன். ஓகே, செல் வந்து கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து அமௌண்ட் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. பட் ஒரு 10 USD வந்து டெபாசிட் பண்ணவங்க வந்து இந்த இடத்துல வந்து அமௌண்ட் போட வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபண்ட் எல்லாமே வந்து இந்த இடத்துல லொஸ்ட்டாக போகும். இப்போ வந்து நான் வந்து செல் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ரெட் லைனுக்கு கீழே வந்து போயிட்டேன்னு சொன்னால் எனக்கு வந்து எதுக்காக வந்து லொஸ்ட்டாக நான் 3 மடங்குக்கு வந்து அமௌண்ட்டை போடுறேன்னு சொல்லி கேட்டால் இது வந்து ட்ரிபிள் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 3 மடங்குல அமௌண்ட்டை வந்து கூட்டி போட்டால் எனக்கு வந்து இது வரைக்கும் போன லொஸ்ட் எல்லாம் சேர்த்து ப்ராஃபிட் மட்டும் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து $9 வந்து போட்டிருந்தேன். என்னோடய ஏர்னிங் வந்து $17. ஸோ 17 வந்து நான் தேவைப்பட்டால் வித்ட்ரோவல் எடுக்கலாம். எனக்கு வந்த மொத்த ப்ராஃபிட்னு சொல்லி கேட்டால் இதுக்கு முதல் நான் 1 USD போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். அந்த 1 USD லாஸ்ட். ஸோ அது போயிட்டுது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஒரு 3 USD போட்டு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து லாஸ்ட்டாக போச்சு. டோட்டல் 4 USD லாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து 9 USD போட்டிருந்தேன். இதில் வந்து ப்ராஃபிட். ஸோ நான் வந்து டோட்டலாக போட்ட அமௌண்ட் எல்லாம் சேர்த்தா 1 USD, 3 USD, 9 USD. ஸோ 13 USD. 13 USD வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்த ப்ராஃபிட் வந்து 17 USD. ஸோ இந்த 17 USDலேருந்து 13 USDயை கழிச்சா எனக்கு வந்தது $4 லாபம். ஸோ 1200 வந்து இன்றைக்கு என்னோட ஏர்னிங். இதுக்கப்புறம் வந்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன்னு என்ன சொன்னால் ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து லீவ் ஆகிறது எங்களுக்கு வந்து சேஃப். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட ஒப்பீனியனை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுற விஷயம். ஸோ 3வது தடவை எனக்கு வந்து 9 USD போட்டு 17 வந்திருக்கு. எனக்கு வந்து 4 லாபம். இதை பார்த்துட்டு நீங்கள் விஷயம் தெரியாமல் காசை வந்து தூக்கி போட்டு ட்ரேட் பண்ண வேணாம். அந்த மாதிரி செய்தால் உங்களுக்கு வந்து கட்டாயம் லாஸ்ட் வரும். ஓகே, இப்போ வந்து விஷயத்துக்கு போகிறேன். நான் வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கான விஐபி குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்து நான் வந்து ஒரு 2-3 நாள் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குரூப்பில் வந்து சிக்னலை வந்து ப்ளேயாக கொடுத்துட்டு அவங்க வந்து வின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார்.
பட் அவரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் போட்டு அதே சிக்னலை வந்து யூஸ் பண்ணி அவருக்கு வந்து லொஸ்ட்டாக போயிட்டுது. ஆனால் அந்த குரூப்பில் வந்து ப்ராஃபிட்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதாவது வின். ஸோ அதுக்காக வந்து அந்த குரூப்பை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புறதை விட நீங்களாக ஓனாக வந்து செய்கிறது வந்து பெட்டர். அதோட உங்களோட மணி வந்து சேஃப். அடுத்தவங்க வந்து சொல்லி நீங்கள் லொஸ்ட் ஆகிறத விட நீங்களாக ஓனாக வந்து லொஸ்ட் ஆகி அதுலேயே ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இடத்துல வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலர் வந்து ட்ரேட் பண்ண மாட்டீங்க லொஸ்டானா, சிலர் வந்து இன்னும் ஒரு அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணலாம். சிலர் வந்து லேர்ன் பண்ணி இன்னும் வந்து அதிகமாக வந்து ப்ராஃபிட் எடுக்க பார்ப்பாங்க. சிலர் வந்து இருக்கிறதையும் போட்டு லொஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஓனில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண பாருங்கள். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனுக்கான குரூப்பை வந்து நம்ப வேணாம். நிறைய இடங்களில் வந்து பெரிய அளவில் வந்து ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி காட்டுவாங்க. பட் எல்லாமே வந்து ஒரு டைமில் லொஸ்ட்டாக போயிடும். அந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுருங்க. இந்த விஏபி குரூப் எல்லாமே வந்து நீங்கள் நம்ப வேணாம். என்னென்னு சொன்னால் ஒரு ஆளை வந்து இன்வைட் பண்ணால் கூட அவர் வந்து அதில் லொஸ் பண்ணால் சின்ன ஒரு இன்கம் வந்து ரெஃபரல் இன்கமாக வந்து போகும். ஸோ இந்த குரூப்பில் வந்து ப்ரமோஷனும் நடக்குது. அதே மாதிரி அந்த சிக்னல் விஐபி சிக்னலை வச்சு கடைசியில் வந்து லொஸ் பண்ண வச்சு உங்கள் மூலமாக வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஆள் மூலமான ஒரு ரெஃபரலாக கூட இருப்பீங்க. ஸோ நான் வந்து சொல்கிறது, நீங்கள் என்னோடய லிங்கில் ஜாயின் பண்ணால் கூட எனக்கு வந்து ப்ராஃபிட் வருதோ இல்லையோ ரியல் அமௌண்ட் போட்டு யாரும் வந்து ட்ரேட் பண்ண வேணாம். டெமோவில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் திரும்ப வந்து ஒரு 10 USD போட்டு பாருங்கள். அது வந்து லாஸ்ட் ஆனால் இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் பக்கம் வந்து திரும்பி கூட பார்க்க வேணாம். ஓகே, இதைத்தான் நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணிக்கொள்ளலாம்.